ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாவ் பின்னே இது நம்ம சேனல். இன்றைக்கி வீடியோவில் எக் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷலாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மசாலா பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருளாக தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஒரு வானிலையில் தேவையான ஆயில் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயவும் இதோடு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி மூணையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது மூணு ஓரளவு சேர்ந்து வெங்காயத்தோடு வதங்கவும் நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரும் பொழுது மஞ்சத்தூள், பிளெயின் மிளகாத்தூள் அண்ட் சிக்கன் பவுடர் மூணையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி எல்லாம் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டேஜில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான எக் கிரேவி சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப கம்மியான டைமில் சுவையான ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் வீட்டில் நமக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ் எடுக்க முடியல, ஆனால் நமக்கு ஸ்பெஷலாக பண்ணோம், தாராளமாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருத்தி.